நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபை மக்கள் எல்லாரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக நமக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் முகமுகமாக ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு முடியாமல் போனாலும் இந்த ஊடக வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் அடியானுக்கு கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் இந்த ஊடக வாயிலான செய்தியை கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பமாக இராமல் வேறு எதுவும் செய்து விடாதீங்கள். எப்படி கர்த்தருடைய நாளை நீங்கள் ஆசரித்து வந்தீர்களோ அதுபோல இந்த நாட்களிலும் இந்த அருமையான கர்த்தருடைய நாட்களிலே பயபக்தியுடன் கூட குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் அமர்வது அல்லது நீங்கள் குறித்திருக்கிற நேரத்தில் அமர்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். தயவாக கர்த்தருடைய நாளை வேறு எதற்கும் பயன்படுத்தி விடாமல் இந்த காலை நேரத்தை தேவனுடைய சமூகத்திலே குடும்பமாக அமர்வதிலே நீங்கள் பயன்படுத்தும்படி மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் கர்த்தருடைய வாக்கியங்களை முன்னிட்டும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அரசாங்கத்தினுடைய ஆலோசனைகளை கடைப்பிடியுங்கள். வெளியில் எங்கும் அதிகமாக அவசியமில்லாமல் போய்விடாமல் அவசியமான காரியங்களுக்கு மட்டும் சென்று வாருங்கள். சமூக இடைவெளி தான் இந்த வைரஸுக்கு ஒரு நல்ல மருந்து என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல் நாமும் அந்த சமூக இடைவெளியை காப்போம். அரசாங்கம் சொல்லுகிற நாள் வரை நாம் இந்த நல்ல ஆலோசனைகளை கீழ்ப்படிந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் எண்ணிக்கை தொற்று குறைந்துவிடும் என்று நம்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அவங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுவோம். மாத்திரமல்ல ஜெபமும் செய்வோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்காக அதிகமாக ஜெபிப்போம். டாக்டர்ஸ், நர்சஸ், தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆணிகள் பாய்ந்த காரணம் நம்முடைய தேசத்தின் மேல் அமர்ந்து தீங்குகளுக்கு விலக்கி காக்கும்படி, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காக்கும்படி குறிப்பாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காகவே ஆண்டவர் நம்மை முந்தி ரட்சித்திருக்கிறார். நாமே இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுகிறவர்கள். ஜெபியுங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தியை அவர் தருவார். கர்த்தருக்கு மகிமை. அதுபோல் தேசங்களிலே பாதிக்கப்பட்டு வருகிற அமெரிக்கா போன்ற தேசங்கள், இன்னும் கிறிஸ்தவ நாடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறதை நம்ம கேள்விப்படுகிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள், புத்த மத நாடுகள், இராணுவ ஆட்சி நாடுகள், எல்லா நாடுகளுக்காகவும் நம்ம பேராக சொல்லி ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்காக விசேஷமாக ஜெபித்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலே ஜெபத்திற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் கேட்டு அதன் பின்பு ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று
ஒரு அருமையான சங்கீதத்தை நம்முடைய வேத சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த பாடல் என்னை மிகவும் தொட்டது. இந்த நாட்களிலே நாம் அனைவரும் இணைந்து ஹெர்மோன் மலையிலும் சிறுமலைகளிலும் யோர்தான் தேசத்திலிருந்து உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாடி அந்த பக்தனின் பாடலை போல நாமும் பாடி சீக்கிரத்திலே சபை கூடி வருவதற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம விசுவாசித்து ஆவிலே நிறைந்து இந்த பாடலை கேட்போம், பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீ, இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. யோர்தான் தேசத்திலும் ஹெர்மோன் மலைகளிலும் திருமலைகளில் இருந்தும் உம்மை நிதமும் நினைக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய ஆசீர்வாதமான ஆறுதலின் பாதம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். யோர்தான் தேசத்திலும் சிறுமலைகளிலிருந்தும் உம்மை நினைத்து பாடுகிறேன் என்று சொல்லி பாடியது போல நாங்கள் கூட இந்த கொடிதான நாட்களிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவன் மேல் என் ஆத்துமா வாஞ்சியாக இருக்கிறது. என் ஆத்துமாவே கலங்காதே, திகையாதே, ஆண்டவர் உனக்கு மறுபடியும் ஒரு பெரிய காரியம் செய்வார் என்ற அந்த சங்கீத வாக்கியத்தின்படி நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாட்களை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசும், அமர்ந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கும்படி குடும்பமாக தங்கள் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரர்கள், பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரோடும் பேசும். மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடும் பேசும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே
அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தினத்தின் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலர்களுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆனால் ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. இந்த அருமையான வார்த்தைகளிலே ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 3 வருஷமும் 6 மாதமும் 3.5 ஆண்டுகள் வானம் அடைக்கப்பட்டிருந்தது. 3.5 years லாக்டவுன் ஆஃப் ஸ்கை. வானம் 3.5 ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு நாட்கள். அந்த நாட்களிலே எலியா என்ற தன்னுடைய தாசனை பராமரிப்பதற்காக, ஆதரிப்பதற்காக ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார். அந்த இடம் இஸ்ரவேலிலே இருக்கிற ஒரு வீடோ ஊரோ அல்ல, அந்நிய நாடாகிய சீதோனிலே உள்ள சரப்தா என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்திற்கு அனுப்பினார் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சரப்தா என்ற ஊரின் பெயர் ஆகிய சரப்தா என்பது புதிய ஏற்பாட்டிலே அதற்கு சரப்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்க பெயர். பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருகிறது. அங்கே சாரிபாத் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாரிபாத் என்பது எபிரேய மொழி. பழைய ஏற்பாட்டில் சாரிபாத் தான், புதிய ஏற்பாட்டில் சரப்தா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சரப்தா அல்லது சாரிபாத் என்ற அந்த ஊருக்கு எலியாவை அனுப்பினார். ஒரு பெரிய நோக்கத்தோடு அனுப்புகிறார், ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அனுப்புகிறார். அந்த ஊரின் பெயரின் பொருள் என்னவென்றால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. த பிளேஸ் ஆஃப் ரீஃபைனிங். சரப்தா மீன்ஸ் த பிளேஸ் ஆஃப் ரீஃபைனிங். ரீஃபைனிங் என்றால் என்ன? மென்மைப்படுத்துதல், தெளிவுபடுத்துதல், சுத்திகரித்தல் என்று அநேக பொருள்கள் அந்த ரிஃபைனிங் என்ற ஆங்கில வார்த்தைக்கு உண்டு. மென்மையாக்குதல், மேக் சாஃப்ட், தெளிவுபடுத்தல், மேக் கிளியர், அப்புறம் சுத்திகரித்தல், பியூரிஃபை. இந்த 3ம் சேர்ந்துதான் ரீஃபைனிங் என்ற அந்த வார்த்தை. அந்த பேரு தான் அந்த ஊரின் பொருள். எலியாவினுடைய இந்த அடைக்கப்பட்டிருந்த இந்த நாட்களிலே, டூரிங் த பீரியட் ஆஃப் lockdown of sky, Elijah learned many lessons from God. இந்த 3.5 ஆண்டு காலத்தில் எலியா கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகம். அதிலும் குறிப்பாக இந்த சரப்தா அதில் தங்கியிருந்த குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள். அந்த 2 ஆண்டுகளிலே எலியாவை தேவன் உருவாக்கினார், மென்மையாக்கினார். அந்த இடத்துல வைத்து அவனை உருவாக்கினார். ஆண்டவர் உருவாக்கும் தெய்வம். நம்ம வேத புத்தகத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம், உருவாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். மோசேயை ஆண்டவர் வனாந்திரத்தில் உருவாக்கினார் அல்லவா? இப்படி அநேக தேவனுடைய பரிசுத்தவான்களை ஒவ்வொரு இடங்களிலும் உருவாக்கி இருக்கிறார். இந்த சரப்தா என்ற இடத்துல எலியாவை தேவன் சிறப்பாக உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அவனுக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் என்ன என்பதை தியானிப்போம். இன்றைக்கு அந்த அருமையான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உருவாக்க நம்மை அர்ப்பணிப்போம். முதலாவது நாம் இந்த சம்பவங்களை பார்ப்பதற்கு இதனுடைய சரித்திர புஸ்தகமாகிய
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே அந்த அதிகாரம் முழுவதிலும் எலியா சாரிபாத் ஊரில் கிடைக்கப்பெற்ற அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்று அந்த அருமையான அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அதில் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, தேசத்தில் மழை பெய்யாதபடியால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கீரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கும் ஓர் விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். என் பிரியமானவர்களே, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கீரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். எங்கிருந்து அனுப்புகிறார் என்றால், இந்த எலியா தான் வானத்தில் இருந்து ஒரு சொட்டு பனியோ ஒரு சொட்டு மழையோ வராது என்று 3.5 ஆண்டு காலங்கள் அவன் அடைத்து வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மழை இல்லாத ஒரு காலத்தில் முதலாவது அவனை கேரித் என்ற ஒரு ஊருக்கு அனுப்புகிறார், ஒரு ஆற்றின் பகுதிக்கு அனுப்புகிறார். யோர்தான் நதியின் செழிப்பான அந்த வளமிக்க பகுதியில் ஒரு ஓரத்தில் ஒரு சிற்றாறு, மலைகளின் நடுவில் யாரும் தெரியாத ஒரு ஆறாக, மனித கண்களுக்கு புலப்படாத ஒரு சிறிய சிற்றாறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஆற்றின் பெயர் தான் கேரித். அந்த ஆற்றில் போய் நீ தங்கிக்கோ, அந்த தண்ணியை குடிச்சிக்கோ, தினசரி உனக்கு காலையிலும் மாலையிலையும் அப்பமோ இறைச்சியோ உனக்கு கொடுக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று அவர் சொன்னார். அதன்படியே எழுந்து அவன் அந்த யோர்தான் அருகிலே உள்ள கேரித்திலே போய் தங்கியிருந்தான். தினசரி தவறாமல் காகம் அவனை போஷித்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் முடிந்தவுடனே 1 இயர் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலங்கள் முடிந்தவுடனே திடீரென்று அவர் பார்க்கிறாரு, கேரித்தாறு வற்றி போச்சு, காகமும் வரவில்லை. கேரித்தாறும் முடிந்தது, வற்றி விட்டது, மழை இல்லாததுனால காகமும் வரவில்லை. உடனே அந்த நேரத்தில் அப்போதான் ஆண்டவர் அவனை பார்த்து இந்த சாரிபாத்துக்கு அனுப்பினார். இங்கே இருந்து நான் உனக்கு கற்பித்த பாடங்கள் முடிந்தது, நீ இப்பொழுது எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிப்பதற்கு, உன்னை சஸ்டைன் பண்ணுவதற்கு, உனக்கு ப்ரொவைட் பண்ணுவதற்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த காரியத்தை உங்களுக்கு நான் முதலாவது எலியாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த முதல் பாடம் என்னவென்றால், விசுவாசத்தின் பெருக்கம், the extension of faith. கேரித் ஆற்றண்டையில் அமைதியா தண்ணியை குடிச்சிட்டு காகங்கள் வந்து அப்பத்தை கொடுப்பதை, அந்த அருமையான அப்பத்தையும் இறைச்சியும் புசித்து சுகமாக இருந்த அந்த நாட்கள் முடிந்து இப்பொழுது ஒரு புதிய இடத்துக்கு அனுப்புகிறார். இப்பொழுது எலியாவினுடைய விசுவாசம் எக்ஸ்டென்ஷன் பண்ணப்படுகிறது. இந்த ஊர் எலியாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வெறுப்பே வந்திருக்கும். என்னது, சாரிபாத்துக்கு போகவா? சாரிபாத் என்றால் சீதோனில் உள்ள ஒரு ஊராட்சி. அங்கதானே நம்முடைய தேசத்தையே பாகால் வணக்கத்துக்குள் தள்ளிவிட்ட ஏசபேலுடைய சொந்த தேசம், அது பாகாலின் தேசம் ஆயிற்றே. அங்கே நான் போய் அங்கேயா நான் பராமரிக்கப்பட வேண்டும்? அங்கே நான் போக எனக்கு அங்கே யார் ஆதரவாக இருப்பார்கள் என்றெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில யோசித்திருக்கலாம். ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அவனுடைய விசுவாசம் பெருக வேண்டும். இஸ்ரவேலிலே மட்டுமல்ல, எங்கேயும் எந்த இடத்திலேயும் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. நிச்சயமாய்
எந்த இடத்திலும் உடைய விசுவாசம் உன்னை ஆதரிக்கும் என்று அந்த எலியாவுக்கு அவர் கற்றுக் கொடுத்தது மூலமாக நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ரூட் அன்எக்ஸ்பெக்டட் ரூட், அன்லைக்டு ஒன். எலியாவுக்கு எதிர்பாராத ஒரு ரூட்டு, சீதோனுக்கு போன்னு சொல்கிறது. ஆண்டவர் காமிச்ச ரோடு எதிர்பாராத ரோடு மட்டுமல்ல, அன்லைக், அதை விரும்பவே இல்லை. தேவன் நாம் விரும்பாத எதிர்பாராத இடங்களிலே கூட ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்றால் அங்கேயும் நம்முடைய விசுவாசம் நம்மை ஆதரிக்கும் என்று எலியா மூலமாக நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஆண்டவர் மேல் வைத்த உன் விசுவாசம் உன்னை வெட்கப்பட விடாது. எலியாவே, உன்னுடைய விசுவாசம் இஸ்ரவேலிலே மட்டுமல்ல, கேரித் ஆற்றிலே மட்டுமல்ல, அந்த மனித கண்களுக்கு வெளியிலே தெரியாத ஒரு மலைகளுக்கு ஊடாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சிற்றாரின் நடுவிலே மாத்திரமல்ல எலியாவே, நீ விரும்பாத இடத்திலையும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆதரிக்க நல்லவராக இருக்கிறார். உன் விசுவாசம் பெருக வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த அருமையான காலை நேரத்தில் என் அன்பு விசுவாசியே, உங்கள் விசுவாசம் பெருகட்டும். லெட் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த் அட் எனிவேர். எந்த இடத்திலும் உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த சாரிபாத் என்ற அந்நிய நாட்டிலே, பிடித்தமில்லாத நாட்டிலே உடைய விசுவாசத்தை கர்த்தர் உயிருடன் காப்பாற்றவும் அதை பெருகச் செய்வதற்கும் எலியாவை தேவன் அங்கே அனுப்பினார். இரண்டாவது, அங்கே ஆண்டவர் அவனுக்குள்ளே உருவாக்கின அனுபவம் என்னவென்றால், முடியாத சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசமும் உறுதியும் அவனுக்கு உண்டாக்கினார். இரண்டாவது, entrusting the word of God in the impossible times. இம்பாசிபிளான சமயங்களில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை என்னவென்றால், அந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் மறுபடியும் பாருங்கள். நம்ம அடிக்கடி தியானித்த பகுதி தான் மறுபடியுமாக இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசத்துக்கு அது ஒரு ஆதரவாக இருக்கும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இங்கே பாருங்கள், அப்படியே அவன் எழுந்து 10வது வசனம், சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் என்னை கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். இந்த எலியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு 100 மைல் தூரம் கேரித் டு சாரிபாத் நடந்து போயிட்டார். அங்கே போன உடனே ஆண்டவர் எலியாவுக்கு முதல்ல காண்பிச்சது, எந்த விதவையை மூலமாக எலியாவை காப்பாற்றணும்னு நினைச்சாரோ அதே விதவை தான் காட்டினார். போய் அட்ரஸ் எல்லாம் தேட வேண்டியதில்லை. ஆண்டவர் நடத்தினார்னா எல்லாமே சரியாக நடக்கும், நம்ம அலைய வேண்டியதில்லை. அந்த எலியா அந்த அம்மாட்ட, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. அந்த அம்மா தண்ணி கொண்டு வர போகிற போது அப்படியே கொஞ்சம் ஒரு அப்பமும் கொண்டு வந்துருங்களேன் என்று சொன்னார். இப்போதான் அந்த அம்மாள் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறாள். ஐயா, ஒரு பிடி மாவு, ஒரு படி அல்ல, ஒரு பிடி, a handful of flour,
ஒரு பிடி மாவு கலையத்தில், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும், லிட்டில் ஆயில். இதை தவிர என்கிட்ட நீங்கள் கேட்குற எந்த விதமான அப்பமும் என்கிட்ட இல்லை, அடையும் இல்லை. மாத்திரமல்ல, இதுதான் எங்களுடைய கடைசி உணவு. இந்த உணவை தயாரித்து நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு அடுத்து எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாதனால அடுத்து நாங்கள் சாக போகிறோம், சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். இந்த பதில் எலியாவை ஒரு அசைச்சிருக்கும். என்னவென்றால், ஆண்டவர் எங்கே நம்மளை அனுப்பியிருக்கிறாரு? ஒரு பிடி மாவு, a handful of flour, a little oil, கொஞ்சம் எண்ணெய், 2 விறகு, 2 விறகு. எல்லாம் தெளிவாக அந்த அம்மா சொல்லிருச்சு. கொஞ்சம் ஒரு கட்டு விறகு எடுத்துகிட்டு போகிறேன், அல்ல 2 sticks, 2 விறகு, ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம். ஆண்டவர் எங்கே எலியாவை பராமரிக்க அனுப்புகிறார்? எலியா இந்த நேரத்தில் he must entrust the word of God in the impossible time. முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக நம்ப வேண்டும். அல்லேலூயா. விதவையின் வீட்டிலா? எலியாவுக்குள் கேள்வி வந்திருக்கலாம். விதவையின் வீட்டிலா நான் பராமரிக்கப்பட போகிறேன் 2 ஆண்டுகள்? கடைசி அப்பம் உள்ள ஒரு வீட்டிலேயா நான் பராமரிக்கப்பட போகிறேன்? 2 விறகுகள் மாத்திரம் வைத்திருக்கிற வீட்டிலேயா நான் தங்க போகிறேன்? புசித்து விட்டு சாக போகிற வீட்டிலேயா நான் ஆண்டவர் என்னை பராமரிக்க போகிறாரு? பல்விதமான சந்தேகங்கள்லாம் மனித வாழ்க்கையில் வரலாம். சூழ்நிலைகள் விசுவாசத்தை மாற்றி போடுகிறது. சில சமயங்கள் நம்ம கண்களினால் காண்கின்ற காட்சிகள் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியாதபடி சந்தேகப்பட வைத்து விடுகிறது. ஆனால் என் பிரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சூழ்நிலைகளை வைத்து அல்ல, அவரை வைத்து நம்ப வேண்டும். அல்லேலூயா. சொன்னவரை வைத்து தான் வார்த்தையை நம்பணும். சொன்னவர் யாரு? அதான் அவர் சொல்வார், நான் மனம் மாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல, நான் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று அவர் தம்மை குறித்து சொல்லுகிறார். இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் கடினமானதாகவும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமா என்பதற்குரிய கொஞ்சம் கூட சாத்திய கூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாலும் we must entrust the word of God. எலியாவின் வாழ்க்கையில ஆண்டவர் உருவாக்கினது போல இன்றைக்கு நம்மையும் உருவாக்க விரும்புகிறார். நமது ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் யாரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். இல்லாதவைகளில் இருந்து ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் உருவாக்க நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் படைப்பின் காரியங்களை குறித்து சொல்லும் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்தில் இருளிலிருந்து தான் வெளிச்சத்தை உதிக்க சொன்னார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபத்தில் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன தேவன். God commanded the light out of darkness. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொல்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். அப்படியே உண்டாயிற்று. அவர் சொல்ல ஆகும், அப்படியே வந்தது, வெளிச்சம் உண்டானது. அதுபோல இந்த அருமையான சாரிபாத் ஊரில் அந்த ஏழை விதவையின் வீட்டில் இருந்த சூழ்நிலை, லாஸ்ட் பிரெட், கடைசி அப்பம், ஆளுக்கு ஒரு அப்பம். இதில் இவரை போய் பங்கு போட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
அப்படிலாம் நினச்சி அந்த அருமையான எலியா சந்தேகப்படவில்லை. இந்த அருமையான காலை நேரத்தில் எலியாவுக்குள்ள இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்மேல் மலை மேலே ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு இந்த நாட்களிலே எலியாவுக்குள்ள அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கிற ஒரு விசுவாசத்தை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே வைக்கிற ஒரு விசுவாசத்தை உருவாக்கினார். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உள்ள நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய உள்ளம் உறுதியிலிருந்து தளர்ந்து போயிருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கும் இன்றைய சூழ்நிலைக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறதே. கர்த்தருடைய வார்த்தை சிறப்பாக இருக்கிறது, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா என்ற ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா? Don't suspect. Entrust the word of God in your impossible condition. உங்களுடைய முடியாத நிலைமையில் ஒன்று மாத்திரம் செய்து கொண்டிருங்க. அது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் என் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் என்று விசுவாசியுங்கள். மூன்றாவதாக, அந்த அருமையான எலியாவின் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை உருவாக்குறதை நாம் அங்கே பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த அருமையான வார்த்தை என்னவென்றால், சிறுமைப்பட்டோருக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஒரு மனிதனாக எலியாவை மாற்றினார். Encourage, third point, encourage the poor and the needy one. எலியாவை ஆண்டவர் அவனுக்குள்ளே ஒரு புதிய ஊழியத்தை கொடுத்தார். பயப்படாத, தேசத்தில் மழை பெஞ்சி தானியம் விளைஞ்சி அது நம்முடைய வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு வருகிற வரைக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கிற பானையில் இருக்கிற மாவு குறைஞ்சே போகாது, எண்ணெயும் குறைஞ்சே போகாது என்று சொல்லுகிறார். பயப்படாதேன்னு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு குட் நியூஸ், அந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு ஆறுதல். அவங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த 2 விறகு பொறுக்க வந்த நேரம் எப்படி இருக்கும். இதுதான் நம்முடைய கடைசி அப்பம், இதுதான் நம்ம கடைசி அப்பம். மகனே, நீ நானும் சாப்பிட்டுட்டு சாகத்தான் போகிறோம் அப்படின்னு தான் அவங்க வாழ்க்கை முடிந்து போன ஒரு நிலைமையில், சிறுமைப்பட்டு ஒடுங்கின ஒரு நிலைமையில் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் எலியாவை அங்கே அனுப்புனது சாவதற்காக அல்ல, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க அனுப்பினார். டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதே, ஒரு குறைவுமே உனக்கு வராது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். பஞ்சம் தீரும் வரை தைரியமாயிரு, உன்னுடைய பானையில் இருக்கிற அந்த மாவும் கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் குறையாது. இந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த அம்மா சொல்வது, ஒரு பிடி மாவு, a handful of flour, கொஞ்சம் எண்ணெய், a little oil. ஆனால் எலியா சொல்கிறத பாருங்க,
பானையில் மாவு குறைஞ்சு போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சு போகாது. இவர் அந்த 2 வார்த்தையுமே எடுத்து போட்டு விட்டார். ஒரு பிடி கொஞ்சம். ஆங்கிலத்தில் ஒரு அருமையாய் அதை வாசிக்கலாம். ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு அந்த அம்மா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ளோர் லிட்டில் ஆயில் ஆஃப் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அருமையான எலியா சொல்றது என்னவென்றால், the jar of flour, the jug of oil, the jar of flour shall not be spent, the jug of oil shall not be empty. அப்படி என்றால் அந்த கொஞ்சம் ஒரு பிடி என்பதெல்லாம் அன்றோடு முடிந்து விட்டது. முழுமையான நிறைவை, குறைந்து போகாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அந்த தாய்க்கு கொடுத்தார். சந்தோஷமாய் அல்ல சொல்லுவோம். இந்த அருமையான குடிதான நாட்களிலே எங்கு பார்த்தாலும் பயமும் அச்சமுமாக இருக்கிற, ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதே நோயாளியாக பார்க்கறது போல காணப்படும். அண்டர் த மாஸ்க், எல்லாருமே உலகமே மாஸ்க்குள்ளே தான் இருக்கு. ஒரு சிலர் மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கு. எங்கு பார்த்தாலும் கேட்கிற செய்திகள் எல்லாமே டெரிபிள், பயங்கரமாக இருக்கு. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எலியா மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆண்டவருடைய சத்தியம் என்னவென்றால், என்கரேஜ் த நீடி அண்ட் புவர். பயப்படுகிறவங்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வசனங்களை அனுப்புங்க. தைரியமான வசனங்களை அனுப்புங்க, பேசுங்க. தைரியமான வார்த்தைகளை பேசுங்க. பாதுகாப்பு தருகிற உன்னதமானவருடைய சிறைகளை பற்றி பேசுங்க. ஆண்டவர் மாற்றுவார், குணமாக்குவார், அற்புதம் செய்வார், உன்னை தீங்குக்கு விலக்கி காப்பார், இந்த கொடிய வைரஸிலிருந்து உன்னை காப்பார், மகளே, மகனே, நண்பனே என்று பேசுங்க. அடங்கி வீட்டில் அடங்கி இருக்கணும், அங்கு முச்சுத்தக்கூடாது. ஆனால் யாரு கூடலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ செல்போன் மூலமாக பேசி என்கரேஜ் பண்ணுங்க. அநேக இடங்களிலிருந்து நான் கேட்கிறேன், இப்பொழுது மக்கள் எல்லாரும் வசனத்தை தேடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தரையே நினைத்து பார்க்காத நாடுகளிலே, மேலை நாடுகளிலே ஆலயத்துக்கு ஆட்கள் வருவதற்கு குறைந்து போன இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நடக்கும் ஆன்லைன் சர்வீசஸ்களிலே, ஆன்லைன் சர்ச் சர்வீஸுகளில் ஒரு ஹார்வெஸ்ட் சர்ச் பாஸ்டர் சொல்கிறாரு, யூஎஸ்லேருந்து அவருடைய செய்தியை படித்தேன். லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் ஆன்லைன் சர்வீஸில் அட்டன் பண்ணுறாங்க, வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆன்லைன் சர்வீசஸ் 2-3 சர்வீசஸ் நாங்கள் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு தேவை ஒரு ஆறுதலின் தேவன், நம்பிக்கை அளிக்கும் தேவன் நம்மகிட்ட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கலங்கும் உள்ளங்கள், பயப்படும் உள்ளங்களை திடப்படுத்தி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தராகிய இயேசு உங்களை விடுவிப்பார். உங்கள் குறையில்லாமல் இந்த கஷ்ட காலத்திலையும் குறையில்லாமல் நடத்துவார் என்று சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்துங்க. அப்படி செய்யும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அநேக போதகர்மார்கள் ஃபோன் செய்து விசாரிக்கிறார்கள், நானும் விசாரிக்கிறேன். நான் பேசின பிற்பாடு அவர்கள் சொல்லும் வார்த்தை, எங்கள் கூட நீங்கள் பேசினதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த நாட்களில் நீங்கள் பேசி ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு குறிப்பு, சிறிய குறிப்பை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போகிறேன். இந்த சாரிபாத் என்பது சீதோன் நாட்டில் இருக்குது.
இந்த சீதோன் நாட்டில் ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு கோதுமை மாவும் எண்ணெயும் குறையில்லாமல் கொடுத்தார், குறையில்லாமல் கொடுக்குறார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக. இந்த நாட்களில் ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறவர், சிறுமைப்பட்டவனுக்கு அவனுடைய நம்பிக்கையை ஆதரிக்கிறவர், சிறுமைப்பட்டவர்களை விசாரிப்பதில் அவர் ஒரு உண்மையான அன்பு நிறைந்த தேவன். இந்த அருமையான காலை நேரத்தில் அவரை போல நாமும் சிறுமைப்பட்டவர்களுக்கு, பயப்படுகிறவர்களுக்கு தைரியம் நம்பிக்கை கொடுத்து, குறைவில் உள்ளவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, அவர்களுக்கு உதவி செய்து இயேசுவின் அன்பை தெரிவிப்போம். 4வதாக அவனுக்குள்ளே உருவாக்கின அந்த அருமையான ஒரு கேரக்டர் என்னவென்றால், அன்பு விசாரிக்கும் ஆவியை அவனுக்குள்ளே ஏற்படுத்தினார். edify the spirit of love and care. இந்த அருமையான எலியா ஒரு பக்தி வைராக்கியமான ஆள். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், எலியா ஒரு பக்தி வைராக்கியமான ஆள். நியாய தீர்ப்பு, அவர் நியாய தீர்ப்பு சொல்லுகிறவர், அக்கினி அனுப்புகிறவர், ரொம்ப வைராக்கியமானவர். மனிதர்களுடன் அதிகமாக அவர் நெருங்கி பழகாதவர். அவர் புறம் தனிமையாகவே இருப்பார், வனாந்தரங்களில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு எலியாவை ஒரு வீட்டுக்கு அனுப்பி அவனுக்குள்ளே அன்பையும் விசாரிக்கும் ஆவியையும் ஏற்படுத்துகிறார், உருவாக்குகிறார், கட்டி எழுப்புகிறார். edify the spirit of love and care. எப்படி என்றால், அந்த அருமையான வீட்டில் அற்புதம் நடந்தது. எண்ணெய் குறையல, மாவும் குறையல, நல்லா சந்தோஷமாக இருக்கிறார்கள். எலியாவுக்கு அந்த அம்மா அப்ஸ்டர்ஸில் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க, கீழே அம்மாவும் மகனும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தோஷமாய் போய் கொண்டிருந்த நாட்களில் திடீரென்று ஒரு வருத்தமான காரியம். அந்த பையன், விதவியின் ஒரே பையன் மரித்து விட்டான். ஒரு காய்ச்சல் வந்தது, சட 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 என்று மரித்து விட்டான். இப்பொழுது விதவை கதறுகிறாள். விதவையின் கண்ணீர் அதிகமாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை பார்க்கும்போது எலியாவின் உள்ளம் உடைந்தது. அங்கே அந்த அம்மா கையில் இருக்கிற அந்த செத்துப்போன பையனுடைய உடம்பை வாங்குறார். அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து, இவரை எடுக்கிறார், எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டின் மேல் வைத்தான். அவனே அந்த பிரேதத்தை, அந்த சின்ன பையனுடைய பிரேதத்தை தூக்கிட்டு ஸ்டெப்ஸில் மேலே போகிறார். அவர் தான் தூக்கிட்டு போகிறார். ஒரு இந்த சம்பவம் என்னையும் ரொம்ப தொட்ட ஒரு சம்பவம். மனிதர்களிடத்தில் உறவாடாத ஒரு ஆள். இந்த துயரமான சம்பவம் எலியாவை உடைத்து விட்டார். உடைவுகளில் தான் நிறைய பேர் உருவாகிறாங்க இல்லையா? எலியாவை உருவாக்குகிறார். எடுத்து கொண்டு போய் மேல் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த மேல் வீட்டு அப்ஸ்டர்ஸில் தன்னுடைய படுக்கையில் கட்டில் அந்த பையனை படுக்க போட்டு அவர் செய்கிறது நம்முடைய உள்ளத்தை இன்னும் உடைக்கிறது. ஆண்டவரே, ஏன் இப்படி செஞ்சிட்டீங்க? என்னை ஆதரித்த இந்த விதவையின் மகன் இப்படி செத்துவிட்டானே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்தான். அந்த பிள்ளையை படுக்க போட்டு அவன் மேல் குப்புற 3 டைம்ஸ், 3 முறை அந்த பக்தி வைராக்கியமான ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு அக்கினி இறக்கிற ஆள் இப்போது ஒரு பெரிய அன்பையும், இந்த பையன் எப்படியாவது திரும்பமாக உயிர் பெற வேண்டும், இந்த விதவையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், என்னை ஆதரித்த அந்த அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று எண்ணி அந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு சின்ன பையனுடைய சரீரத்தில் அப்படியே தன்னை சுருக்கி அந்த பையனோடு கூட
செத்துப்போன பையனோடு கூட அந்த ஜீவன் உள்ள அந்த தாசன் தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறார். 3 முறை ஆண்டவரே கிவ் பேக் லைஃப், திரும்பமா உயிர் தாங்க என்று ஜெபித்தார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எலியாவின் சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள்ளே திரும்பி வர உதவி செய்தார். அவன் பிழைத்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத புத்தகத்தில் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசரேஷன், முதலாவது உயிர்த்தெழுதல் இதுதான். இந்த எலியாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆவி அவனுக்குள்ளே உருவாக்கினார். அவனுக்குள்ளே இருந்த அந்த ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம், அக்கினி, நியாயத்தீர்ப்பு போன்ற அந்த ஒரு பகுதி, தேவனுடைய ஒரு பகுதியும் மட்டுமல்ல, தேவனுடைய இன்னொரு பகுதியும், அன்பும் இரக்கமும், லவ் அண்ட் கேரையும் எலியாவுக்குள்ள அவன் தான் தூக்கிட்டு போனான், அவன் தான் தூக்கிட்டு வந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எலியாவை ஆண்டவர் ஒரு பிள்ளையா தூக்க வச்சுட்டார். செத்த பிள்ளையா தூக்கிட்டு போய் இவர் உள்ள பிள்ளையா அவர் தான் தூக்கிட்டு வர்றார். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார். பார்த்துட்டு அந்த அம்மாட்ட கொடுத்தார். அம்மா பார், ஓ மகன் உயிரோடு இருக்கிறான், யுவர் சன் இஸ் அலைவ் சொல்லி சந்தோஷமாக கொடுக்குறேன். இந்த அருமையான நாளிலே நம்முடைய ஆவியை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். நம்மகிட்ட என்ன ஆவி இருக்குது? எலியாவின் ஆவியா? உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் யோவான் சகோதரனும் சமாரியா கிராமத்தார் இயேசுவை அவர்கள் உள்ளே வந்த வழியாக வரக்கூடாது என்று சொன்னபோது யோவான் கேட்டாப்புல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் எலியாவை போல நாங்கள் அக்கினி இறக்கி இந்த கிராமத்தை அழிக்கட்டுமா அப்படின்னு சொன்னார். இப்போ ஏசுநாதர் வெரி குட், அழிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லலை, அதட்டுனார். உங்கள்கிட்ட என்ன ஸ்பிரிட் இருக்குது? உங்களிடத்தில் இன்ன ஆவி, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா? உங்கள்கிட்ட எலியாவின் ஆவி இருக்கிறதா? அது அல்ல. யூ மஸ்ட் ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் லவ் அண்ட் கேர். உங்கள்கிட்ட கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும். ஹவ் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய ஆவியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ப்ளீஸ் ஹேவ் அ ஸ்பிரிட் ஆஃப் லவ் அண்ட் கேர். பக்தி வைராக்கியத்தோடு, கடினமான ஒரு பரிசுத்தத்தில் வைராக்கியம், தேவனுடைய நீதிகளிலே வைராக்கியம், அத்தோடு அன்பின் கடிந்து கொள்ளுதல், அன்பின் விசாரணையை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அந்த அருமையான மகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஸ்தாபிக்கப்பட்டது. அவள் சொல்றா, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாள். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவளுடைய விசுவாசம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. Establish the faith. அவளுக்குள்ளே அந்நிய தேசத்திலே மெய்யான தேவனை அறியாத அந்த மகளுக்கு விசுவாசத்தை கர்த்தர் எலியா தங்கியிருந்த நாட்களில் இந்த எலியா மூலமாக அங்கே தொடக்கிவிட்டார். இந்த அருமையான மகள் மனம் திரும்பி இயேசுவை, மெய்யான தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஒரு சம்பவம் நடந்தபோது அந்த அம்மாவுக்கு விசுவாசம் துவங்கிவிட்டது. ஆண்டவர் விசுவாசத்தை ஸ்தாபிக்கிறவர், ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் விசுவாசத்தை இன்று துவக்கி கொடுப்பதற்கு, உடைய நிலைமைகளிலே எப்படிப்பட்ட நிலைமைகளில் நீங்கள் இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கி கொடுத்து நம்மை ஆதரிக்க நல்லவராயிருக்கிறார். கடைசியாக அந்த வீட்டிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எக்ஸால்ட் த நேம் ஆஃப் த லார்ட். அந்த அருமையான வீட்டில் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ப்ரேயரில் எலியா கண்டிப்பாக கலந்துருப்பார்னு நான் விரும்புகிறேன். குடும்பமாக அந்த அந்நிய தேசத்தில், இந்த சீதோன் ஊரில்
சுற்றிலுமாக கர்த்தரை அறியாத மக்கள் நடுவில் அந்த வீட்டில் எலியா அந்த வீட்டை விட்டு ஆகாப்புக்கு உன்னை காண்பின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிற நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் என்று எண்ணுகிறேன். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நாட்களில் அந்த வீட்டில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எக்ஸால்ட் த நேம் ஆஃப் த லார்ட். எவ்வளவு பெரிய காரியங்களை இந்த சீதோனிலே செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அப்படி செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் உருவாக்கும் கரத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை, புதிய நன்மைகளை, புதிய நல்ல சுபாவங்களை, புதிய ஆசீர்வாதங்களை உருவாக்குவதற்கு முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய அருமையான திருநாமம் மகிமைப்படுவதாக. எலியாவின் வாழ்க்கையில் தேவரீர் உருவாக்கின இந்த நல்ல சுபாவங்கள், சீதோ நாட்டிலே வாழ்ந்த அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் நீர் உருவாக்கின நல்ல சம்பவங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்ட அந்த நல்ல ஆசீர்வாதமான ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீர் உருவாக்க வேண்டிய நற்பண்புகளை உருவாக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கென்று ஆண்டவரே ஒரு சிறந்த ஜனமாக வாழ அனுக்கிரகம் செய்யும். காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதியும். சகோதரிகள், குழந்தைகள், முதியோர், கருவில் வளரும் குழந்தைகள் வரை எல்லாரையும் பேர் பேராய் காத்துக்கொள்ளும். அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே சுற்றுப்புறமெங்கும் உருவின பட்டயத்தோடு தேவசேனுடைய காவல் இருப்பதாக. எல்லா கொடிய வைரசுகளுக்கும், கொரோனா வைரசுகளுக்கும் உடைய பிள்ளைகளின் இல்லங்களை வேலி அடைத்து, அக்கினி வேலி அடைத்து காப்பீராக. ஆண்டவர் பெரிய காரியம் செய்யும். மீண்டுமாக நாங்கள் மகிழ்ச்சியோடு பார்க்கும் வரை இரத்தத்திற்குள் மறைத்துக்கொள். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் மக்கள் எல்லாரும் உம்முடைய பாதுகாப்பில் இருக்கட்டும். சீக்கிரமாய் இந்த கொடிய நோய் எங்கள் தேசத்தின் எல்லைகளை விட்டு துரத்தப்பட்டு ஜனங்கள் மறுபடியுமாய் தங்கள் வேலைக்கு சென்று ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அருள் புரிவீராக. ஆண்டவர் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடு, உலகம் முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாதிருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.